வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இரண்டு பக்கமே கூட்டணி பேச்சா? திரும்ப திரும்ப கேட்காதுகின்ற டென்ஷனான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாங்க வீடியோவை முழுமையாக கண்டார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலத்துமே இருக்கும் சூழல் உருவாக்கி கொண்டிருக்க நிலையில்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில்தான் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் என்பது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று நிபுணர்களுக்கு அளித்த பேட்டியில் சட்டசபை தேர்தலில் தேமுதிக கண்டிப்பாக அங்கம் வைக்கும் கூட்டணி தமிழகத்திலே ஒரு மகத்தான வெற்றி கண்டிப்பாக கூட்டணியாக இருக்கும் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதாவது, நாங்கள் உழைப்பால் வெற்றி பெற்று வெற்றிக்கனியை விஜயகாந்த் அவர்கள் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று உறுதிமொழி கூட எடுத்திருக்கிறாராம். அதாவது, கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது திமுக மற்றும் அதிமுக பாஜக பக்கமும் தொடர்பாக நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். அதற்கு நான் பதில் சொல்வதை விட உரியவர்களே உங்களுக்கு பதில் கொடுத்து விட்டார்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்களோ அதற்கு பதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், அமைச்சர் ஏவா வேலு ஆகியோரெல்லாம் பதில் கொடுத்து இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த கேள்வியை என்னிடம் திரும்பி என்னிடம் கேட்காதீர்கள். எங்கள் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லாம் தொண்டர்கள் கூட எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக இந்த முறை தேமுதிக அங்கம் வைக்கும் என்பதை மீண்டும் இந்த நாளில் நான் உறுதியாக சொல்கிறேன் என்று அவர் கடமைப்பட்டிருக்கிறாராம். எப்படிப்பட்ட கூட்டணியை அறிவிப்பீர்கள் என்று அடுத்த கேள்வி கேட்பார்கள். உண்மையில் இந்த கேள்வி கேட்க வேண்டிய எங்கள் மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் தான். அவர்களே கூலாக இருக்கிறார்கள், ஹேப்பியாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று. அப்படி இருக்கும்பொழுது பத்திரிகையாளர் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு டெய்லியும் இந்த கேள்வி என்னிடம் கேட்டு தெரிகிறார்கள் என்று தெரியவில்லையா? தேமுதிக எங்கள் கட்சி தான். தேமுதிக என்ன முடிவை எடுக்கும், எப்போது அறிவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக உரிய நேரத்தில் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களிடம் கலந்து பேசி உறுதியாக நான் கண்டிப்பாக அறிவிப்பேன். கூலாக இருங்கள், டென்ஷனாக, அதாவது பிஎல் கூட்டணி அமையாது, தாமதம். அதாவது உரிய நேரத்தில் எங்களுடைய அறிவிப்பை நாங்கள் தெரிவிப்போம். தலைமை கழகம் என்பது அறிவிக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவு மட்டுமே உறுதியானது, இறுதியானது. தேமுதிக ஒரு கண்ணியமான கட்சி, கேப்டனாக உருவாக்க கட்சி. அதனால் யாருடைய கருத்தும் எங்களை பாதிக்காது. ஏனென்றால் எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்று இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிக மறைவுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் தேமுதிக எடுக்கப்போம் முடிவு அவருடைய அரசியல் எதிர்காலம் கண்டிப்பாக தமிழக மக்களிடையே ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் கண்டிப்பாக கூடிய விரைவில் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இம்மாத இறுதிக்குள் கண்டிப்பாக தனது கூட்டணியை அறிவிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும் என்பதை அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. இதனைத் தொடர்ந்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் தேமுதிக கண்டிப்பாக கூட்டணி என்பது தமிழகத்திலே ஆட்சியை அமைக்கும் கூட்டணி தான் கண்டிப்பாக உறுதி செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை என்றாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.